guys, welcome to our channel. இன்றைக்கி ஒரு சூப்பரான அவுட்டிங் வீடியோ தாங்க. நாங்கள் வந்து திடீர்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆல்ரெடி இது வந்து நாங்கள் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அந்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. திடீர்னு நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்தோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பிக்கு வந்து 2வது மொட்டை அடிக்கணும். அதுக்காக பழனிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நைட்டே அவனுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு அதில் சீக்கிரம் கிளம்பணும். நம்ம என்ன தான் ஒரு டைமில் கிளம்பலான்னு நினச்சாலும் எப்படியோ லேட் ஆகிடுதுங்க. நம்ம கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிற டைமை விட எப்படியோ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. அதனால இன்றைக்கி வந்து ஷாமும் அஸ்வித்தும் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து காலையிலே கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது. துவைச்சி போட்டு போயிட்டோம் அப்படின்னா வரதுக்குள்ளே காஞ்சிரும் அப்படின்னு துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி ஷாமும் அஸ்வித்தும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க துணி காய வச்சுட்டாங்க. நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டேன். தம்பிக்கு வந்து மத்தியானம் லஞ்ச் கொண்டு போயிடுவேன் எங்கே போனாலும். இன்றைக்கி அவனுக்கு வந்து தயிர் சாதம்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நாங்கள் இன்றைக்கி பழனிக்கு வந்து பஸ்ஸில் தான் போகிறோம். போன உடனே மாங்காய், கோசாப்பழம் அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு போன உடனே மாங்காய் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ராவல் டைமில் வந்து இந்த புளிப்பாக காரமாக சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்துட்டேன் அப்படின்னா அதை சாப்பிடாம விடவே மாட்டேன். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈரோட்லேருந்து பழனிக்கு போகிறதுக்கு கரெக்டாக 4 மணி நேரம் ஆகுது. நாங்கள் வந்து ஈரோடுக்கு வந்து கரெக்டாக 10 மணிக்கு போனோம். 10 மணிக்கு நாங்கள் போன உடனே பஸ் இருந்துச்சு. பஸ்ஸில் ஏறிட்டோம். நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கும் போதே கேட்டோம், எத்தனை மணிக்கு பழனிக்கு போகும் பஸ் அப்படின்னு கேட்டோம். 1 மணிக்கு போயிடுவோம் ஷார்ப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அதே மாதிரி 1 மணிக்கெல்லாம் நாங்கள் பழனி வந்துட்டோங்க. வந்த உடனே ஃபஸ்ட்டு தம்பிக்கு மொட்டை அடிச்சிட்டோம். மொட்டை அடிக்க விடவே இல்லை, ரொம்ப அழுதான். சரி என்ன பண்ணுறதுன்னு அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்தி மொட்டை அடித்து குளிக்க வச்சாச்சு. சந்தனமும் பூசி விட்டு பட்டையெல்லாம் போட்டு விட்டாங்க. நாங்கள் போன உடனே இந்த கடையில் வந்து இந்த தேங்காய் பழம் விற்றுட்ருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, செருப்பு போட்டு மொட்டையடிக்க போகக்கூடாது, உள்ளே நடந்து போகக்கூடாது, அதனால செருப்பெல்லாம் இங்கே விட்டுருங்க, பேகெல்லாம் இங்கே வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரி உள்ளே போட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டோம். நம்ம வந்து அதுக்கப்புறம் தம்பிக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கேயே நீங்கள் வந்து குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நாங்களும் விட்டோம். ஸ்லிப்பர்ஸ் விட்டதுக்கும் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பூஜை சாமான், அதாவது ஒரு தேங்காய், 2 பழம், ஒரு ஊதுபத்தி, சூடம், அதுக்கப்புறம் சந்தனம், குங்குமம் இதுக்கெல்லாம் சேர்த்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்லிப்பர்ஸ்க்கெல்லாம் காசு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யாராவது போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி கழட்டி விடாதீங்க. ஸ்லிப்பர்ஸுக்குனே மலைக்கு அடியாக இருக்குங்க, அது ஃப்ரீ தான். நம்ம அங்கேயே போய் நீங்கள் யாராவது போகிறீங்க அப்படின்னா விட்டுருங்க. மலைக்கு மேலே வந்து நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, கீழேயே ஃபோனை கொடுத்துட்டு போயிடணும். ஒரு ஃபோனுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மலை மேலே போகும்போது நிறைய குரங்கு இருக்குங்க, பார்த்து போகிறீங்க அப்படின்னா. சாமியை நிம்மதியாக பார்த்தாச்சு. முருகர் வந்து இன்றைக்கி ராஜ அலங்காரத்தில் இருந்தார். பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். மேலே அன்னதானமும் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் பாய்.